ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி அடுத்து ஒரு செடியை ப்ரூன் பண்ண போகிறேன். செடி கிடையாது, மரம். அவள் எனக்கு மேலே வளர்ந்துட்டா. எப்போவும் நமக்கு மேலே வளர விடக்கூடாதுங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், 6 அடி 7 அடிக்கு மேலே வளரலாமா குட்டி பிள்ளைங்களா? இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வளர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். ஏற்கனவே ப்ரூன் பண்ணியிருந்தேன். இப்போ ப்ரூன் பண்ணுறதுனால கொஞ்சம் நமக்கு ஃப்ளவரிங்லாம் லேட் ஆகும். ஆனால் அதுக்காகலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு தேவை நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம மரங்கள் அதுக்கப்புறமா தான் நம்ம அதுக்கிட்ட நம்ம ஃப்ளவரிங் ஃப்ரூட்டிங் எல்லாத்துக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ தான் அவள் நல்லா நமக்கு இது பண்ணுவாள். இப்போதைக்கு இன்னுமே கொஞ்சம் கட் பண்ண போகிறேன். பட் எனக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டே கட் பண்ணும்போது உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும், பார்க்குறதுக்கு நல்லா இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஒரு கை ஆடுது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் வேறு இங்கே பாருங்களேன், இந்த சிசர் வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன், கட்டல் எடுத்துகிட்டு வரல. ஓகே, நான் ப்ரூன் பண்ணிவிட்டேன். நாளைக்கு வேணும்னா இதோட அப்டேட் கொடுக்குறேன். இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணி ஓரளவு ஹைட்டு இதுக்கப்புறம் நல்லா அடர்த்தி ஆனதுக்கப்புறமா ஃப்ளவரிங் விட்டு ஃப்ரூட்டிங்க்கு நம்ம விட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்ல ஒரு அறுவடை எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மரங்களை வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.